தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில என்ன விடயம் பார்க்க போறோம் என்று சொன்னால், இன்றைய தினம் இலங்கையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இன்றைய தினம் 19ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு இன்றைய தினம் இலங்கையை திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏன் நடந்தது, இதன் பின்னணி என்ன, அது பற்றின முழுமையான விடயங்களை தான் இன்றைய தினம் இந்த காணொளியில பார்க்க இருக்கிறோம். இதுல பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கனியமுள்ள சஞ்சீவ என்கின்ற நபர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டது கூட அவ்வளவு தூரம் முக்கியமா என்று சொல்லி பார்த்தால், அவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் தான் இதுல மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது. எந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ள வச்சுதான் கொல்லப்பட்டிருக்கிறார். இதன் முழுமையான விவரங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில பார்ப்போம். இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குது. இந்த துப்பாக்கி சூட்டுல திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கனியமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீவ சமரரத்ன கொல்லப்பட்டிருக்கிறதா போலீசார் சொல்லி இருக்கிறோம். இந்த சம்பவம் இன்றைய தினம் 19ஆம் தேதி காலை இந்த பூசா சிறைச்சாலையில இருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட போதே வழக்கறிஞர் வேடமணிந்து, அதாவது ஒரு லோயர் மாதிரி தன்னை உருமாற்றி கொண்ட ஒருத்தர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கி சூடுல காயமடைந்த கனியமுள்ள சஞ்சீவ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர் அந்த மருத்துவ சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்கிறார். அப்ப இந்த துப்பாக்கிதாரி யார் என்று சொல்லி போலீசார் தீவிரமான விசாரணைகளை எல்லாம் நடத்தி கொண்டு வந்த நேரத்துலதான் பல விடயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்குது. கனியமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொல்றதுக்கு தன்னை வழக்கறிஞர் போல வேடமிட்டு கொண்டு ஒரு நபர் ஒருவர் உள்ள வந்திருக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காணொலிகள்ல பதிவாக்கி இருக்குது. அந்த நபர் உள்ள வரும் பொழுது அவற்றை கைகள்ல எந்த விதமான ஒரு ஆயுதங்களுமே இருக்க இல்லை. அவர் உள்ள வந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், தன்னை வழக்கறிஞர் மாதிரியே வேடமிட்டு கொண்டு இன்னும் ஒரு பெண் ஒருவரும் அங்க வந்திருக்கிறார். அந்த பெண்ணிடம் இருந்துதான் இந்த துப்பாக்கியை இந்த நபர் வாங்கி துப்பாக்கி சூடு சம்பவத்தை செய்திருக்கிறார். அப்ப ஏன் உடனடியா அந்த இடத்திலேயே வச்சு அந்த நபரை கைது செய்யலைன்னு சொல்லி சொன்னால், நீதிமன்றத்துக்கு உள்ள வச்சு இந்த நபர் துப்பாக்கி சூட்டை நடத்தி போட்டு உள்ள துப்பாக்கி சூடு நடத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு கத்திக்கொண்டு இந்த நபரே வெளியில ஓடி வந்திருக்கிறார். அப்ப துப்பாக்கி சூடு நடத்தின நபர் யாருன்னு அந்த நேரத்துல தெரியாத சமயத்துல இந்த நபர் தப்பிச்சு போயிருக்கிறார். இதுதான் அங்க நடந்த சம்பவமா இருக்குது. இதனால அந்த நேரத்துல அங்க பெரும் பதற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாகி, இந்த கனியமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கியமான சந்தேக நபர் புத்தளம் பாலாவிய பகுதியில அதிரடிப்படை, அதாவது காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால், அதாவது இந்த STF இன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், 34 வயதை உடைய முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்கின்றவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு திடுக்கிடும் விடயம் ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கனியமுள்ள சஞ்சீவ படுகொலையில கைதான அந்த சந்தேக நபர் இலங்கை இராணுவத்துல பணியாற்றின முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என்று சொல்லியும் தெரிய வந்திருக்குது. கடந்த சில வருஷங்களா சீதுவ மற்றும் கல்கிசை காவல் பிரிவுகள்ல 7 கொலைகளை செய்த சந்தேக நபர் இவர் அப்படி என்று சொல்லியும் இந்த காவல்துறை வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்குது. இவர் எப்படி பிடிபட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புத்தளம் பாலவிய பகுதியில ஒரு சொகுசு வேன்ல பயணிச்சு கொண்டிருந்த பொழுதுதான் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினரால இந்த சந்தேக நபர் கைதாக்கி இருக்கிறார். இது இப்ப திடுக்கிடும் தகவல்களா வெளியில வந்திருக்குது. அது மாத்திரம் இல்லாம இன்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கனியமுள்ள சஞ்சீவ் என்றவர் பாதாள உலக குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளரும் தற்போதைய ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய MA சுமந்திரன் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கைக்குள்ள அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் ஒன்று நடந்தது. அந்த சதி திட்டத்துல அந்த சதியை தீட்டியவர்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு குற்றவாளியாக இந்த கனியமுள்ள சஞ்சீவ கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் புத்திக ஸ்ரீராகல முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்ப MA சுமந்திரனை கொலை செய்ய திட்டம் தீட்டினமே, ஆயுத வர்த்தகம் செய்தமே இப்படி என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு கீழே இந்த சஞ்சீவ கைது செய்திருந்திருக்கணும். இருந்தாலும் 11 சந்தேக நபர்களை அப்ப கைது செய்திருந்தவ. அந்த 11 சந்தேக நபர்களையும் முற்படுத்திய போது விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், இவர்களை குற்றவாளிகள் என்று சொல்றதுக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறல.
இந்த நிலையில அவர் நீதவான் இவியலை விடுவிச்சு உத்தரவிடப்பட்டிருந்தவையும் இந்த நேரத்துல குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஒரு காலத்துல நாங்களும் இலங்கை மாதிரி முன்னேற வேணும் என்று சொல்லி நினைத்து சிங்கப்பூர், கொரியா அந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இனி ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இலங்கை மாதிரி மாறக்கூடாது என்று சொல்ற ஒரு உதாரணத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப எங்க நாடு மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லி சொன்னா சரியான வெட்கக்கேடான விடயம். இத மாதிரி தான் தொடர்ச்சியான பல சம்பவங்கள் நடக்கக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு கொலை செய்கிறது, அதே மாதிரி இந்த வாழ்வெட்டு கும்பல்கள், அதே மாதிரி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த போதைப் பொருள் பெருக்கி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி போய்க்கொண்டு இருக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இருந்து கொண்டிருக்கிற நேரம் இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தவறான விடயங்களுக்கு கூட முன்னுதாரணமா எடுக்கக்கூடிய பலர் இருக்கக்கூடிய சமூகத்துலதான் நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த சம்பவத்தோட பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த சினிமாவில் என்ன மாதிரி நடக்குமோ அந்த சினிமா பாணியில தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே நன்றாக தெரியுது. ஆக மொத்தத்துல எங்கிட்ட நடத்த மாற்றங்கள்ல இந்த சினிமாவும் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்துதுன்னு சொல்லி இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஆக மொத்தம் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் உண்மையிலே ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். அதுவும் ஒரு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த விடயம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இனி சட்டம் ஒரு கேள்விக்குறியா என்ற மாதிரியும் பல விடயங்கள் எல்லாம் போகுது. ஆக மொத்தத்துல இனி இவ்வாறான விடயங்கள் தொடரக்கூடாது என்றுதான் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பும் என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மாத்திரம் இல்லாம எங்களுடைய சேனல் சசி வித் மணியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதன் மூலமாக நாங்கள் தொடர்ந்து பேசக்கூடிய பல விடயங்களை நீங்களும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் முடிவு செய்து கொள்கிறேன். நன்றி உறவுகளை, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம்.